பாஜக மேலே மக்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் ரோட் ஷோ நடத்தினா இது ட்ரேட் ஷோ நடத்தினா என்ன, மக்களுக்கு அவங்கக்கிட்ட மரியாதை இல்லை. எப்படி வருவாங்க? ஒரு அல்வா வைக்கிற சேட்டு போயிட்டுருக்காரு, நினச்சிட்டு போயிட்டுருக்காரு. சார், இப்போது 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே இந்த 4-5 நாட்கள் வந்து மோடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தின் மேலே இருக்கும் ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா மோடி முகம் தெரிகிறது. சூரியன் வந்து தாடி முளைச்சி மோடி முகம் தெரிகிறது. இதெல்லாம் போட்டு CO2 கணக்கு காட்டிடுவாங்க. காட்டிட்டாங்க ஒரு 10 சீட்டுக்கு கணக்கு. காரணங்களால் தான் இப்போ வந்து பாஜக வாக்கு எந்திரம் நம்மை கை கொடுக்காமல் விட்டு விட்டால் என்ன செய்வதுங்கிற ஒரு டெஸ்பரேட். யார் இவங்க கட்சி ஆளுங்கன்னு யார் இருக்கிறா? காங்கிரஸில் வந்து உதிர்ந்து போன ரோமங்கள், அது அந்த ஜெயலலிதா மொழியில் சொல்லணுன்னா தலையில் இருந்த உதிர்ந்த ரோமங்கள், அந்த மாதிரி ரோமங்கள். அவ்வளோதான். தோல்வி பயம் இங்கே இல்லை. இங்கே தோற்றுருவோன்னு அவருக்கு முதல்ல தெரியும். ஜெயிக்க போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் தகராறு ஆகிடுச்சு. கெஜ்ரிவாலை ஏன் கைது பண்ணாங்க தெரியுமில்ல? எதிர்கட்சி தலைவர்கள் பல பேர்த்த உள்ள தள்ளி வச்சுருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னும் போக போக வரும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கு. பயந்து நடுங்கிறதுனால தான் நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு பக்கம் ஏன் வர்றாரு. உலகத்திலேயே பணக்கார அரசியல் கட்சி பாஜக. ரெக்கார்டு இருக்கு. அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இந்த பணத்தை எல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க, மக்களுக்கு அதை அவங்க எதுவும் செஞ்சதா தெரியல. நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அதனால தான் அதை வச்சு தான் அந்த அடிப்படையில் தான் நிர்மலா மாமி என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். பாஜகவை எதிர்க்கிற சிறுபான்மை இனத்தை சேர்ந்த வாக்காளர்களே தமிழ்நாட்டில் 44% இருக்காங்க. அங்கே ஏமா மிசோராம், மணிப்பூர், மேகாலயா எல்லாத்தையும் இந்த கலவரத்தினால எல்லாம் ஓட்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்க. பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பிஜேபியில் வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து காசு கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு பக்கம் அவர் வந்து பரப்புரை செஞ்சிட்ருக்காரு. அதே சமயத்தில் வந்து இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய விடுதியிலேருந்து 4 கோடி ரூபாயை வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை கேஷாக கொடுக்குறதால செக்காக கொடுக்குறதா சொல்லியிருப்பார். அதை செக்கை மாற்றி கேஷாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதை அண்ணாமலை சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து சும்மா அண்ணாமலை மாத்திரம் பழி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லா கட்சிக்காரரும் கொடுக்கத்தான் போகிறாங்க. தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டு போயிடுச்சு. இந்தியாவில் எப்படியோ தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அது ஒரு திருவிழா. அன்றைக்கி வந்து வசூல் வேட்டை இருக்குங்கிறது மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி ஓட்டு போடவே வரமாட்டாங்க யார் அதிகம். ஆனால் அதில் பல சமயங்களில் நம்ம பார்க்குற ஒரு ஆச்சரியம் என்னன்னா, காசையும் வாங்கிக்குவாங்க, ஆனால் அதே சமயத்தில் கொள்கை அடிப்படையில் ஓட்டும் போடுவாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய விசேஷம். இது எதனால் இப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய அதிமுக வந்து கேரளாவில் போய் எலெக்ஷனில் நின்னாங்க. நம்ம ஒரு ஸ்டைலில் வாக்காளர்களாக ஓட்டு காசு கொடுத்த உடனே கேரளாவே ஆடி போச்சு. ஏன்னா எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பீங்களான்னு அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நம்ம தான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கர்நாடகாவிலையும் நம்ம ஆட்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல திராவிட இயக்கங்கள் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துட்டோம். இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்தல்னாவே மக்கள் ரெடி ஆகிடுறாங்க, பர்சகர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு. அது சில வேட்பாளர்கள் பேரை சொன்னோன்னே அந்த தொகுதியே குஷியாகிடுது. அடிச்சோண்டா இந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்து நடக்கிறது. மற்ற எங்கேயும் இது அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து அகில இந்திய அளவில் அது நடக்குதுங்கிறதுக்கு ஆதாரங்கள் என்னன்னாக்கா, பத்திரங்கள், SBI பத்திரங்கள்லாம் வெளிவந்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் பாஜக வந்து பணத்தை வச்சு தான் விளையாடுதுங்கிறது இன்றைக்கி உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பாஜக பற்றி ஒரு முக்கியமான தகவல் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சின்னு பேர் வாங்கிறது. உலகத்தில் இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே பணக்கார அரசியல் கட்சி பாஜக. அந்த ரெக்கார்டு இருக்குது. உலகத்திலேயே பெரிய பணக்கார பில்கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உலகத்திலேயே பெரிய பணக்கார அரசியல் கட்சி பாஜக. அதனால் எதுக்காக அந்த பணத்தை வச்சுருக்காங்க? தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான். அதனால தான் வந்து அமலாக்கத்துறை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆச்சுன்னா பிடிச்சி
எதிர்கட்சிகள் கையில் காசு இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாங்க. இதெல்லாம் பண்ணி எதிர்கட்சிகள் கையில் காசே இல்லாமல் பண்ணிட்டு காசு இருக்கிற ஒரே கட்சிங்கிற பேர் அவங்களுக்கு இருக்குது. பிஜேபி வந்துருச்சு. அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அந்த பணத்தை எல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க, மக்களுக்கு அது அவங்க எதுவும் செஞ்சதாக தெரியல, தேர்தலை தவிர எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிறது அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். சார், ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, என் மேலே வந்து வீண் பழி செலுத்துறதுக்காக தான் வந்து எதிர்கட்சிகளாக வந்து இந்த மாதிரி என் மேலே பழி போடுறாங்க. எனக்கு நிறைய நிறுவனம் இருக்குது, யார் யார் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ பண பரிமாற்றன்றது என்னோட நிறுவனத்தில் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் என்னோட பேர் சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மாதிரி திமுக அதுக்கு எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஆனால் அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க? ஆக நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் தான் பாஜகவில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கோடீஸ்வரர்கள் தான் பாஜகவில் இருக்காங்க. அதனால தான் அதை வச்சு தான் அந்த அடிப்படையில் தான் நிர்மலா மாமி என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் போட்டிருக்கு. நான் அவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லை, நயினார் நாகேந்திரன் மாதிரி வானதி சீனிவாசன் மாதிரி அவ்வளோ பெரிய பணக்காரி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அவங்க ரேஞ்சு அந்த ரேஞ்சு பாஜக நிர்வாகிகள் ரேஞ்சு வந்து உலக அளவில் பில்கேட்ஸு, எலான் மஸ்க்கு, இந்த மாதிரி அதான் அம்பானி, அந்த ரேஞ்சு நம்மளாம் எட்டு கூட பார்க்க முடியாது. அண்ணாந்து பார்க்கறதுக்கு கூட முடியாது. அண்ணாந்து பார்த்தாக்கா நமக்கு கோபுரம் தெரியலாம். இவங்க எவர சூழ்ச்சியில் இருக்காங்க. அண்ணாந்து பார்த்தாக்க நம்ம கழுத்தான் வலிக்கும். அந்த அளவுக்கு உயரத்தில் அவங்க தான் பாஜக. அவங்கக்கிட்ட போய் மக்களுக்கு சேவை செய்யாது எதுன்னு சொன்னாங்க, மக்களே அவங்களுக்கு தெரியாது. கோடியில் மில்லியன்ஸில் போகிறவங்ககிட்ட போய் பேசி என்ன பண்ணுறது? சார், இப்போது உளவுத்துறையோட அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து பிஜேபி வந்து 330 தொகுதியில் ஜெயித்தாங்க. இது வந்து உண்மையான உளவுத்துறையோட ஒரு ரிப்போர்ட். ஆனால் இப்போ வந்து 200 தொகுதி கூட பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த சர்வேயில் சொல்லப்படுது. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இது நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி சேனலில் பார்த்தேன். ஜெகத் காஸ்பர் ஐயா, அவர் ஃபாதர் ஜெகத் காஸ்பர் ஒரு கணக்கு சொன்னார். அவங்கெல்லாம் புள்ளி விவரங்களுக்கு கொடுக்குறது அவங்களதெல்லாம் எப்போவுமே ஆதாரபூர்வமாக இருக்கும். அவங்க கொடுத்த போது இந்த வகையான இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த அது வந்து இத்தனை விழுக்காடு, இந்த இவங்க இதை சேர்ந்தவங்க வந்து இத்தனை விழுக்காடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இது போட்டு வரும்போது, பாஜகவை எதிர்க்கிற சிறுபான்மை இனத்தை சேர்ந்த வாக்காளர்களே தமிழ்நாட்டில் 44% இருக்காங்க. சிறுபான்மையினர், அரசியல் கட்சிகள் இல்லை, அவங்களோட இவங்களை எதுக்கிற அரசியல் கட்சியும் சேர்ந்ததுன்னா ஏறத்தாழ 60% பாஜகவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கை கொடுத்தார் அவர். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த தைரியத்தில் 400 சீட்டில் அவ ஜெயிப்பேன்னு சொன்னாங்கங்கிறது கேள்வி. அதுக்கு நான் வழக்கமாக சொல்கிற ஒரே பதில் வாக்கியந்தரம் அப்படிங்கிறதா ஒரே பதில். அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணங்களில் அவங்க தேர்தலே நிற்கலை. அங்கே ஒரு 100 சீட்டாவது இருக்கும் அந்த மாகாணங்கள்லாம். அங்கே தேர்தலே நிற்கலை, 100 போச்சு. தெற்கு பகுதிகளெலாம் சேர்த்திங்கன்னா அங்கே தேர்தல் நிற்கலை. அங்கே ஏமா மிசோராம், மணிப்பூர், மேகாலயா எல்லாத்தையும் கலவரத்தினால எல்லாம் போட்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்திட்டாங்களம்மா. பேக்ஃபயர் ஆகி போச்சு. இல்லை அதுக்கு அந்த இடத்துலலாம் இவங்க ஆட்சி தான் நடக்குது. ஆமாம், பிஜேபி ஆட்சியிலேயே இவ்வளோ கொடுமையை பண்ணிவிட்டாங்க. அங்கே வந்தால் போவே இல்லை, இவர் மோடி போகவே மாட்டேன்ட்டார். தேர்தலில் நிற்கல. அங்கே ஒரு 100 சீட்டு போயிடுச்சு. தெற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு 200 சீட்டு போயிடுச்சு. அப்புறம் இதில் அவங்களுக்கு வரக்கூடிய சீட்டுகள்னு எடுத்தாக்க உத்தரப்பிரதேசத்தை தவிர வேறு அங்கேயும் அவங்களுக்கு வந்து இது சரியாக இல்லைங்கிறாங்க. ஹிந்தி பேசுகிற பெல்ட்டுகள் எல்லாம் நிறையா அடிபட்டு போகுதுங்கிறாங்க. எல்லாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு 150 சீட்டுக்கு மேலே தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்புறம் 400 சீட்டு ஜெயிக்கிறோன்னாக்க எந்த தைரியத்தில் சொன்னார் மோடி? அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர்கள் பல பேர்த்த உள்ள தெளி வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் போக போக வரும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குது. பயந்து நடுங்கிறதுனால தான் நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் ஏன் வர்றாரு? இங்கே ஒரு 2 சீட்டாவது தேரணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இதெல்லாம் தெற்கு பகுதியாக அவர் கவலைப்பட்டுக்கல. அப்படியே அந்த சைடு ஹிந்தி பேசுகிற இதை வச்சு 400 சீட்டு ஜெயிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். எல்லா இடங்கள்லையுமே வாக்கியந்திரத்து மேலே கண் வைக்க வரைச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்சார். ராகுல் காந்தி சொல்கிறார் வாக்கியந்திரம் விவி பாட்டி அதை போட்டாகணுங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஏதோ தகல்பாஜி வேலையெல்லாம் பார்க்குது, நடக்கலையே. ஈரோட்டில் வந்து நிறுத்தி ஜெயிக்க அந்த வாக்கியந்திரத்தினுடைய இதோ டம்மி ஆக்கினாங்க. கர்நாடகா தேர்தலையும் அதை டம்மி ஆக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பாஜக நடுங்குது.
ஒரு வேளை அது அகில இந்தியாவிலும் வந்ததுன்னா ஓ அப்போ மக்கள் சுதாரிச்சிட்டாங்க, மக்கள் சுதாரிச்சிட்டாங்க, சமாளிக்கிறது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ அவங்க பயந்து இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டாங்கல்ல. ஓகே ஓகே, அந்த கஷ்டத்துக்கு வந்துட்டாங்கல்ல. இன்னும் அமித்ஷா வரல, தேர்தலுக்கு முன்னாடி வருவார். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பூத் ஏஜென்ட்டை பார்க்குறேன்னு. பூத் ஏஜென்ட்டை பார்க்குறது இல்லை, எந்தெந்த வாக்கு எந்திரத்தில் எந்த இதை சென்சார் வைக்கணுங்கிறது வந்து அன்றைக்கி வந்து எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு போவார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் தேர்தல் என்ன மாதிரி மாறுதுங்கிறது தெரியும். சார் இப்போது 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே இந்த 4-5 நாட்கள் வந்து மோடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து பிஜேபிக்கு அதிகமான வாக்கு சதவீதம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டு போனால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி தான் கருத்து கணிப்பு போடணும். மோடி மீது இருந்த ஒரு எரிச்சலும் ஆத்திரமும் கோபமும் அவருடைய வருகைக்கு பிறகு மக்கள் மனம் குளிர்ந்தார்கள். அவர் அப்படியே சிறுவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டது, அப்படியே மக்கள் ஆதரவு அப்படியே பெருகி தள்ளி விட்டது. அப்படியே குழந்தைகளிலிருந்து பெரியவர்களும் மோடி மோடி என்று எங்கு பார்த்தாலும் மோடிஜி என்று எங்கு பார்த்தாலும் முழங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் மேலே இருக்கும் ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா மோடி முகம் தெரிகிறது, சூரியன் வந்து தாடி முளைச்சி மோடி முகம் தெரிகிறது. இதெல்லாம் போட்டு ஓட்டர்ஸ் கணக்கு காட்டிவிடுவாங்க. காட்டிட்டாங்க ஒரு 10 சீட்டுக்கு கணக்கு இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதோ ஒரு தேதி வரலும் தேர்தல் முடிவு வரலும் கருத்து கணிப்புகள் போடக்கூடாது ஒரு இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கருத்து கணிப்பு பல சமயங்களில் உங்களை காலை வரி விட்டுடுது, அது விஷயத்தை சொல்லிவிடுது. அப்புறம் இந்த தேர்தல் அந்த வாக்கு எந்திரத்தை மாற்றி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பார்ப்போம், இதனால் அவருடைய செல்வாக்கு கூடிச்சுன்னுவாங்க. கர்நாடகா தான் பண்ணாங்க. ராகுல் காந்தி வர்றாரு, ஒரு பேரிகேடு எதுவும் போடல, எல்லாம் ஜனங்க போய் கூடி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் காட்டி பிடிச்சிக்கிறது. அவரோட கூடவே நடந்து போகிற ஒரு 10 பேரோட வந்தால் 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 10,000 ஆச்சு, லட்சம் ஆச்சு. அப்படியே ஊரே ஒரு பின்னாடி போகுது. 10 பேரோட ஆரம்பிச்சது, இவர் 1000 பேர்த்தோட ஆரம்பித்தார். 1000 900 ஆச்சு, 50 ஆச்சு, 10 பேர் கூட இல்லை. கூட்டத்தில் அங்கே கட்டம் கட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவரே போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அவங்க யாரும் கையாட்டல, இவர் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இது மோடியோட நிலைமை. அது அப்பயும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அங்கே வாக்கு எந்திரத்தை வச்சு கர்நாடகாவில் ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்க தோற்று போயிட்டார். அதனால் இந்த காரணங்களால் தான் இப்போ வந்து பாஜக வாக்கு எந்திரம் நம்மை கை கொடுக்காமல் விட்டு விட்டால் என்ன செய்வதுங்கிற ஒரு டெஸ்பரேட், அதுக்கு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை அர்த்தம் சரியாக சொல்ல முடியாது, ஒரு நடுக்கம், தவிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன ஆவமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் பீதியில் அவங்க கிடக்கிறாங்க. அதுதான் பாஜகவினுடைய உண்மை நிலை. சார் இப்போது பார்த்தீங்கன்னா அதை மோடியை தொடர்ந்து நிறையா தலைவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜேபி நட்டா கூட நேற்று வந்து திருச்சியில் ரோட் ஷோவையும் நடத்தியிருக்காரு, பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருக்காரு. அந்த ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஆரம்பிக்கதா இருந்தது, ஆனால் 7:30 மணிக்கு தான் ஆரம்பிச்சு. முதல்ல பர்மிஷன் கொடுக்கல, அப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. ஆனால் அங்கே ஒரு மக்கள் கூட்டமே இல்லை, யாருமே வந்து அந்த ரோட் ஷோ வந்து ஒரு விருப்பத்தோடு வந்து பார்க்கல, ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு தான் பேசப்படுது. அதே மாதிரி பிரச்சார மேடையில் கூட அவர் இரட்டை இலை சிம்பிளை வந்து கை காட்டி அப்படி வந்து சிம்பிள் காட்டோடனே டக்குன்னு ராஜா அவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டு இல்லை சார் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து நட்டாக்கே இருக்கு. இன்னும் உங்களுக்கு கூட்டணியே எதுன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. அதிமுக இருக்குன்னு நினச்சிட்டு, அதிமுகவோட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அது அவருக்கு தகவலே சொல்லாமல் விட்டுட்டு இருக்காரு. இது அண்ணாமலைக்குள்ளாரே நடந்து போச்சு போட்டிருக்கு. அது 2வது காலி நாற்காலிகள். நான் அமெரிக்காவில் இருந்திருக்கேம்மா, அட்லாண்டாங்கிற ஊரில் இருந்திருக்கேன். அங்கே தான் வந்து இனக்கலவரம் நடந்தது, கருப்பர்களுக்கு வெள்ளையர்களுக்கு நடந்த இனக்கலவரம் அங்கே தான் நடந்தது. ஆபிரகாம் லிங்கனுடைய சேவைகள் பூரா அங்கே தான் நடந்தது. அப்போ வந்து ஷெர்மானோ என்னமோ பேர், அவன் தான் அந்த தளபதி தான் வெள்ளையர்கள் சார்பாக இன்னும் இது பண்ணி கருப்பர்களை மசாக்கர் பண்ணுவேன். அவங்களெல்லாம் அந்த இனத்தையே அழிக்கிற அளவுக்கு பெரிய இது அந்த உள்நாட்டு போரில் பெரிய இதாக இருந்தவன். அங்கே வந்து ஒரு ஹில் ஒன்று இருக்குது, அந்த மலையை அப்படியே வந்து மகாபலிபுர சிற்பங்கள் மாதிரி புடைப்பு சிற்பங்கள் அந்த ஷெர்மானுடைய குதிரையில் வர்ற மாதிரி இது பண்ணி அதுக்கு வந்து சுற்றுலாவில் வந்து போகலாம். நான் அங்கே இருந்தபோது அது இப்போ பிக்னிக் மாதிரி போனாக்கா கூட்டம் இருக்குது, கொஞ்சம் தான் கூட்டம் இருக்குது. அதில் வந்து அந்த லேசர் இதெல்லாம் போட்டு ஷோவெல்லாம் காட்டுறாங்க, ஒரு கைத்தட்டல் ஒன்றுமே இல்லை. நான் கேட்டேன், ஏன் இது போடுறீங்க, இது இடம் உளுந்த வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறாங்க ஜனங்கள். அந்த தளபதி வந்து இனப்படுகொலை செஞ்சவன்,
அவனுக்கு நினைவு சின்னம் வச்சு அதுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஊர்காரர்களே அதுக்கு மரியாதை கொடுக்கும். அவ்வளோதான். அதுதான் பாஜக மேலே மக்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் ரோட் ஷோ நடத்தினா இது ட்ரேட் ஷோ நடத்தினா என்ன? மக்களுக்கு அவங்கக்கிட்ட மரியாதை இல்லை. எப்படி வருவாங்க? யாரோ ஒரு அல்வா வைக்கிற சேட்டு போயிட்டுருக்காரு, நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு நட்டாவை பற்றி தெரியும். அதனால் அது ரோட் ஷோவெல்லாம் அதாவது அதுக்கப்புறம் இதனால் ஒரு பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் வந்ததாக கணக்காட்டி இது போட்டு கருத்து கணிப்பு போட்டு நியாயப்படுத்துறதுக்கு வேணால் அது பயன்படலாம். அதனால் நட்டா பாவம் அவருக்கு இன்னும் அவருக்கு தெரியல. அதிமுக வந்து தன்னை விட்டு போய் ஒரு ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, தன்னை விட்டு விலகிட்டதாக ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவங்க தனியாக நிற்கிறாங்கிறது இன்னும் அவருக்கே தெரியல. அப்புறம் அவங்க கட்சி தொண்டர்கள் யாராவது அவங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இப்போ ராதிகா சரத்குமார் அவர்கள் எல்லாரும் இருந்ததுனால அவர் கொஞ்சம் குழப்பமாயிட்டு இருப்பாரோ? ராதிகா சரத்குமாருக்கு வந்து நடிகைங்கிறது தான். அதில் நிறைய காலாவதியான நடிகைகளை சேர்த்துக்கிட்டாங்க. அதில் நமிதா இந்த மாதிரி ஆட்கள், காயத்ரி இந்த மாதிரி அதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு என்ன எல்லா நம்ம நடிகைகள் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் வித்தியாசம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதில் அந்த கூட்டத்தோடு ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பார். அப்போ நட்டாவே அப்டேட் இல்லாமல் தான் இருக்கார்ல சார்? அவருக்கு தெரியாதுமா, தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா. அதான் பிரச்சனையே. அதுதான் வித்தியமலைக்கு கீழே அவங்களுக்கு யாரையுமே தெரியாது. அவங்க இப்போ பூராமே யோகி ஆதித்யநாத் அந்த மாதிரி அந்த கூட்டத்தோட தான் ஐக்கியமாயிட்டாங்களே தவிர தென்னாட்டை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மொழியை பற்றியும் தெரியாது, கலாச்சாரம் பற்றியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, வரலாறும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நம்ம வாழ்க்கை முறை ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு கோல்வால்கர், சாவர்கர், ஆர்எஸ்எஸ், பாகிஸ்தான் இப்படியே போயிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் தென்னாட்டை பற்றி? அதனால தான் இங்கே வந்து லட்டையில கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி கை காட்டிடுவார். சொல்ல முடியாது, பழைய ஞாபகத்தில் காட்டினாலும் காட்டிடுவார். ஏன்னா அவங்க அப்பாலாம் காங்கிரஸ்காரர் இருந்திருப்பார். ஓகே ஓகே. அப்போ காங்கிரஸ்லேருந்து தான் அவங்க யார் இதுக்கு வந்து போனவங்களாம் யார் விலைக்கு வாங்கி கூட்டு போய் சேர்த்துனது தான். இப்போ மத்திய பிரதேசத்தில் இவங்களாம் ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் வந்து போனவங்க தான். ராஜஸ்தானில் விஜயராஜ சிந்தியாவும் மாதவராவ் சிந்தியாவும் தான் நின்னாங்க. அவங்கெல்லாம் காங்கிரஸுக்காரர் தானே. யார் இவங்க கட்சி ஆளுங்கன்னு யார் இருக்கிறா? காங்கிரஸில் வந்து உதிர்ந்து போன ரோமங்கள். அது அந்த ஜெயலலிதா மொழியில் சொல்லணுன்னா தலையில் இருந்து உதிர்ந்த ரோமங்கள்னா அந்த மாதிரி ரோமங்கள், அவ்வளோதான். சரி, இப்போது அமித்ஷா அவர்கள் வந்து இந்த அரசியல் சார்ந்த வியூகம் வகிக்கிறதுல ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு நல்லா புத்தி கூர்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழகத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தது. அப்புறம் அது வந்து கொஞ்சம் காரணங்களால் தள்ளி போச்சு. இப்போ அதை ரத்தே பண்ணிட்டாராம், வரவே இல்லையா. ஸோ அது வந்து இனிமேல் நான் வரல, தமிழகத்துக்கு நான் பிரச்சாரத்துக்கு வரல. அதை நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி வரலாம், அது தெரியல. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த தோல்வி பயத்தை வந்து அவர் ஒத்துக்கிட்டாரா? தோல்வி பயம் இங்கே இல்லை, இங்கே தோத்துருவோன்னு அவருக்கு முதல்ல தெரியும். ஜெயிக்க போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் தகராறு ஆகிடுச்சு. கெஜ்ரிவாலை ஏன் கைது பண்ணாங்க தெரியுமில்ல? கெஜ்ரிவால் வந்து வெறும் மதுபான முறைகேடு, அதாவது அது காரணம் சொன்னாங்க. அவர் வந்து டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் இருந்துக்கிட்டு இருந்தார். இவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. குஜராத்தில் கை வச்சார். குஜராத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தினார். கருத்து கணிப்பு பார்த்தா கெஜ்ரிவாலுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மோடியினுடைய அடித்தளமே ஆட்டம் காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு, அமித்ஷாவுக்கும் ஆட்டம் காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதில் தான் என்னடா இது, பக்கத்து வீடெல்லாம் வந்து அப்படியே கபலீகரம் பண்ணி நம்ம சொத்தாக்கிக்கலாம் நினச்சிக்கிட்டு நம்ம சொந்த வீடே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு போகிற மாதிரி சொந்த வீடை பற்றிக்கிட்டு எரியுதுங்கிறது தெரிஞ்சப்புறம் அதனால தான் அமித்ஷாவெல்லாம் வர முடியாமல் உட்காந்துட்டாங்க. ஏன் குஜராத் வந்து மோடி அவர்களுடைய அவங்க சொந்த ஸ்டேட்லேயே அடிபடுதுன்னா என்ன ஆகுறது? அங்கேயே அவங்களால எதிர்ப்பு வந்துருச்சுன்னா ஒரு தடவை கூட மோடி ஒழுங்காக ஜெயிக்கலை. பார்த்தீங்கன்னாக்கா கோத்ரா ரயில் எரிப்பு, பெஸ்ட் பேக்கரி எரிப்புகள் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு எப்படி அவர் ஜெயித்தார்? நீதிமன்றம் கேட்டுச்சு, அந்த பொண்ணு ஏப்பா அப்படி சாட்சி சொல்ல மாட்டேன்ட்டு போயிடுச்சுல்ல அந்த பொண்ணு. அந்த பெஸ்ட் பேக்கரியில் அந்த கண்ணால் பார்த்த பொண்ணு நான் சொன்னதெல்லாம் பொய்யின்ட்டு போச்சு இல்லை. அந்த அளவுக்கு ஜனங்களை பயமுறுத்தி வச்சுட்டாங்க. நேர்மையான முறையில் அவங்க தேர்தலை நடத்தலையே. இதெல்லாம் கேட்டால் ஆன்டி இண்டியன் ஆகிடுவோம், மாட்டிப்பீங்க. அப்புறம் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் போடுவாங்க. அதனால் கவலை இல்லை, ஜெயிலுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம். அது வேறு விஷயம் சார். ஜெயிலில் கஷ்டம் சார், ஜாலியாக ஜெயிலில் கஷ்டமாக இருந்தாக்கா கெஜ்ரிவாலில் போய் உள்ளே உட்காந்துருப்பாங்களே. அவர் முதலமைச்சர், அவர் கொஞ்சம் தனியாக அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டாக்டருங்கிற முறையில் அது ஜெயிலில் டாக்டராக இருந்தது. ஜெயிலில் டாக்டர் ரெண்டு இடத்துல டாக்டர். மற்றபடி தமிழ்நாட்டை பற்றி பாஜகவுக்கு ஒரு இடமும் தெரியாது, தெற்கு பகுதியே தெரியாது. அவங்களுக்கு தெலுங்கானா தெரியாது, ஆந்திரா தெரியாது, கர்நாடகா தெரியாது, தமிழ்நாடு தெரியாது, கேரளா தெரியாது. அதில் கர்நாடகா ஒன்றில் மாத்திரம்தான் ஏதாவது லேசாக கொஞ்சம் இருந்து அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி தெலுங்கானாவில் இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் கிட்டே போயிடுச்சு. தெற்குல எங்கே இருக்குது? பாண்டிச்சேரி ஒன்றை தவிர பாஜக. பாண்டிச்சேரியில் இன்றைக்கி
ஏதோ தமிழிசை ஏதோ கொஞ்சம் உட்காந்து இது பண்ணி அவங்களும் வெளியே போயிட்டாங்க. பாண்டிச்சேரி இப்போ இல்லை. ஆக விந்திய மலைக்கு கீழே அந்த கட்சி இல்லை. அதனால் அது வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். நான் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார் அமித்ஷா. பிக் பேங் தமிழ் BBT